அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பிரதானமான ஒரு சட்டப்பிரிவை நாம் சந்திக்கலாம். சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாகவே 1860 இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் இன்றைக்கு 2023 பாரதிய நியாய சன்ஹிதா BNS 2023 என்று மாற்றப்பட்டிருக்கிறது. 1947 நமக்கு சுதந்திரம், 49 சட்டம், 50 அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கான்ஸ்டியூஷனை. இது பிரசிடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் 372 கீழான பிரத்யேக அதிகாரத்தில் அரசியலமைப்புக்கு முன்பு ப்ரெசண்ட்டில் இருக்கிற சட்டங்களை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் இந்த IPC 1860 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 2023 அதை BNSஆக மாற்றிட்டோம். இதில் ஒரு சிறப்பான ஒரு சட்டப்பிரிவு வச்சுருக்காங்க. ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏழை சாமானியர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய மறுக்கக்கூடிய டாக்டருக்கு தண்டனை, ஓராண்டு வரை தண்டனை கொடுக்கலாம். அதாவது ஒரு நபர் அடிச்சிடறாரு, காயம்பட்ட நபர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகிறார். அந்த ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் என்ன செய்வாங்க? இன்றைக்கி வர நடைமுறை சேர்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் போலீஸ் கேஸுங்க, நீங்கள் GHக்கு போங்க. அப்படி திருப்பி அனுப்பவே கூடாது. கட்டாயமாக அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போட்டுட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லணும். போலீஸ் இன்டிமேஷன் கிடைச்ச பிறகு அந்த போலீஸ் அந்த விக்டிம்கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்குவாங்க. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்க. டாக்டரோட வேலை அவன் எப்பேற்பட்ட ஈவன் அவன் கொலையே செஞ்சுட்டு அப்படி செய்யும்போது அவனுக்கு தற்காப்பு செய்த நபரால் ஏதேனும் காயம் ஏற்பட்டு அவன் கொலை குற்றவாளியாக இருந்தால் கூட ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். நீ கொலை செஞ்சுட்டு வந்திருக்காப்பா, உன்னையெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் ஓராண்டு காலம் அந்த மருத்துவருக்கு நாம் தண்டனை கொடுக்குற வகைதான் இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 166 B. அது இன்றைக்கி BNSல் 200 அப்படிங்கிற பிரிவாக இருக்குது. ரொம்ப தெரிஞ்சுக்கணும், இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அருகில் ஒரு GH இருந்தால் GHக்கு போயிடுவேன். அந்த பாதிக்கப்பட்ட நபர் குற்றவாளியா இல்லை விக்டிமானலாம் டாக்டர் பார்க்க வேண்டியதில்லை. அவன் காயத்தோடு வந்திருக்கான் சார், கால் ஒடிஞ்சு வச்சுருக்கேன், ரத்தத்தோடு வாரான், தலை உடஞ்சி வந்திருக்கேன், வெட்டுப்பட்டு வந்திருக்கேன், சண்டையில் வெட்டுப்பட்டுருக்கலாம், இவனும் வெட்டியிருக்கலாம் அவனும் வெட்டியிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அவனை உடனடியாக அட்மிஷனில் போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் டாக்டர் எதுக்கு சார்? ஆஸ்பத்திரி எதுக்கு? ஆஸ்பத்திரினா சும்மா முன்கூட்டியே நோயில் இருக்கவன் மட்டும்தான் வருவானா? திடீர்னு ஒன்று நடக்கும், அவன் வருவான். பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி யாருக்கு சேருவேன். இந்த கிளினிக்கில் சேர்க்க மாட்டோம், இதெல்லாம் போலீஸ் கேஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது. சேர்த்துட்டு ஒரு நாள் சார்ஜ் சொல்ல போகிறீங்க, அட்மிஷன் ரிஜிஸ்டரில் இருக்கும்,